ஒரு நல்ல மாசம் ஃப்ரெண்ட்ஸ், அக்டோபர் மாசம். ஏன்னா இதுல வந்து எனக்கு நிறைய கிஃப்ட் கிடைச்சிருக்குது. முதல்ல ஃப்ரிட்ஜு, ரெண்டாவது குக்கரு, மூணாவது தவா, கடை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி விலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இரவு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க? சாப்பாடு எல்லாம் செஞ்சிட்டிங்களா? 7:30 மணி ஆச்சு. நம்ம இன்னும் செய்யல ஃப்ரெண்ட்ஸ் நைட்டுக்கு. ஏன்னா நம்ம லேட்டாக தான் சாப்பிடுவோம். மாமா வந்து டியூட்டிக்கு போயிருக்கிறாரு. நம்மளது வந்து இன்னைக்கு டீயும் நான் வைக்கல. பார்க்குறேன், டைம் கிடச்சா டீ வச்சுக்குவேன். ஏன்னா நம்ம மேலேருந்து வர்றதுக்கே டைம் ஆகி போச்சு. இனிமேல் தான் பார்க்கணும் டீ வைக்கலாமா வேணான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணின்னு இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து உங்ககிட்ட நம்ம என்ன கிஃப்ட் வர வச்சிருக்கிறோம் என்னன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் காட்டலாம்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கிறேன் வீடியோவில். இன்னைக்கு நம்ம வந்து தோசை தவா, இரும்புல தோசை தவா வர வச்சிருக்கிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப நாள் ஆசை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 வருஷமா நான் சொல்லின்னு இருக்கிறேன் இரும்புல தோசை தவா வாங்கணும்னு. அதுக்கு வந்து எனக்கு நேரமே அமையல, அந்த வாய்ப்பும் கிடைக்கல. ஏன்னா நம்ம கிட்ட 3 நான்ஸ்டிக் தவா இருக்குது. அந்த 3மே வந்து ஒரு முறை அதுல வந்து மஞ்சள் பொடி போட்டு வறுத்து ஃபேஸ் பேக் போடுறதுக்காக மஞ்சள் பொடி போட்டு அந்த ஒரு தோசை தவா கெட்டு போயிடுச்சு. அதுல தோசை வர்றதில்ல, ஒன்றும் வர்றதில்ல. எவ்வளோ என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டு அது வரமாட்டேங்குது. இன்னொரு தவா வந்து புடி ஒஞ்சிட்டு இருக்குது. அது வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னாக்கா அப்படி தூக்கின்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த தவா கீழே வந்து சுத்தி கீழே இருக்குது. நம்ம மாவு ஊத்துனாலும் அப்படி போய் விழுந்துது. அதுல மீனும் வறக்கிறதுக்கு வாட்டப்படலை, ஒண்ணுமே எனக்கு பிடிக்கல. சரி, இரும்புல ஒரு தவா வேணும்னு சொல்லினே இருந்தேன். வரும் ஃபர்ஸ்ட் நம்ம இதுல தோசை தான் பண்ணுவோம். சரி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நம்ம இந்த சண்டேக்கு தோசை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வருதா நல்லா இருக்குதான்னு சொல்லிட்டு. இது வந்து இப்போ ஆஃபர் வந்துருக்குது, தீபாவளிக்கு ஆஃபரு. இதுக்கு முன்னாடி ஆயுத பூஜைக்கெல்லாம் ஆஃபரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்துருக்குது. அதனால இந்த ஆஃபரில் நம்ம இதை ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃப்ளிப்கார்ட்டில் தான். இது எவ்வளோ காசு எவ்வளோப்பா? இது விலை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 600 ரூபா. ரொம்ப வெயிட்டாக இருக்குது. நம்மளுக்கு வந்து இது மெட்ராஸ்லேருந்து வந்துருக்குது இந்த தோசை தவா. இது ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம இதை ஆர்டர் பண்ணி 10 நாள் ஆயிடுச்சு இல்லைம்மா? 10 நாள் ஆயிடுச்சு ஆர்டர் பண்ணி. சரி நம்ம போடலாம், வீடியோ போடலாம் சொல்லலாம்னா அதுக்கு டைம் அமையல சரியா. சரி இன்னைக்கு சொல்லிடலான்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு எடுத்து காமிச்சுன்னு இருக்கிறேன். இந்த தவாவுக்கு வந்து தோசை எடுக்கிறதுக்கு கரண்டியும் கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ், இரும்புலையே. இது பாருங்க எவ்வளோ அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து இரும்புல நம்ம இதில் மாவு ஊற்றிட்டு இதில் எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இரும்பு தோசை கரண்டி. நான்ஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இரும்புல வந்து எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. நான்ஸ்டிக் தவாயில் அந்த குச்சி கட்டையில் தான் கொடுப்பாங்க. இதில் வந்து நம்ம எப்படி வேணாலும் இரும்பு தோசை கல்லில் எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த தோசை தவான்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் 2 பக்கம் புடி வச்சுது நம்ம ஊர்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 2 பக்கம் புடி வச்சுது இருக்கும். நான் 2 பக்கம் புடி வச்சது கேட்டேன், இதே மாதிரி வாங்கிக்கலான்னு. அப்புறம் மாமா வந்து சொன்னாரு, இந்த மாதிரி 2 பக்கம் புடி வச்சது நல்லா இருக்காது, ரொம்ப வெயிட் அப்படியே தாங்கும், அதனால அது மாதிரி வானா, போதும் ஒரு பக்கம் புடி இருக்கிறதே நல்லா இருக்குது, இது வாங்கிக்கலாம்னு சொன்னாரு. சரி நீ இதுவே நம்ம ஆர்டர் பண்ண சொல்லி இது வாங்கி கொடுத்துருக்கு. இந்த 2 பக்கம் புடி இருக்கிற தவாயில வந்து இந்த தோசை எடுக்கிற கரண்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு பக்கம் நம்ம கை பிடிக்கிறதுல தான் இந்த தோசை எடுக்கிற கரண்டி கொடுத்துருக்குறாங்க. சரி அதனால நம்ம இது பண்ணிட்டோம். வந்துருச்சு தோசை தவா. இப்போ அடிக்கடி கேட்பாங்க, தோசை தவா கேட்டியா வந்துச்சு, தோசையா பண்ணலைன்னு. நம்ம சண்டேக்கு கண்டிப்பாக தோசை பண்ணலான்னு இருக்கிறேன் நான். நாளைக்கு ஊற வச்சுக்கலாம் நாஸ்டாக்கு. இன்னைக்கு தான் ஃப்ரைடே, நாளைக்கு சாட்டர்டேக்கு ஊற வச்சுட்டு சண்டேக்கு நம்ம தோசை பண்ணலாம். தோசை நான் உங்களுக்கு காட்டுற பண்ணிட்டு வீடியோவில். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு கடாய் வர வச்சிருக்கிறோம். 3.5 கிலோ இந்த கடாய், 3 லிட்டரு. பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது. நம்ம கிட்ட 2 கடாய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இரும்புல. ஆனால் அது வந்து வேறன்னாக்கா இப்போ நம்ம ஏதாவது ஒரு சப்ஜி பண்ணோம்னாலோ இல்லை எது செஞ்சுட்டு நம்ம கழுவி வச்சோம்னாலும் உள்ள துருவு பிடிச்ச மாதிரி ஆயிடுது. ஆனா இது அது மாதிரி இல்லை, இது நல்லா இருக்குது இந்த கடாய். அதனால நான் இது ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்குது. சின்ன கடாய் அழகா இருக்குது. இதுல வந்து நம்ம பட்டோரா பண்ணிக்கலாம், பூரி பண்ணிக்கலாம். நாங்க இப்ப இங்க இருக்கிறது வீட்டுல 3 பேர் தான்.
கொஞ்சம் இதில் 1/2 கிலோ சிக்கன் பண்ணிக்கலாம், மட்டன் பண்ணிக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம், கறி பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும் சிக்கனமாக. இது என்னவோ இது சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன் மாமா கிட்ட. பெரிய கடாய் வேணும்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்மக்கிட்ட இருக்கிற பழைய கடாய்களெல்லாம் எடுத்துட்டு வேற ஒன்றும் ஒரு புது கடாய் பெருசாக இது கூட கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கலாம் 4 லிட்டரில். ஆனால் இதில் வந்து 1/2 கிலோவுக்கு அதிகமாகவே நம்ம செய்யலாம். கறி பண்ணலாம், சப்ஜி எதனா பண்ணுறது இருந்தால் தாராளமாக 10 3 பேர் 4 பேர் சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு நான் இதில் செஞ்சு உங்களுக்கு காட்டுற வீடியோவில். இரும்பு கடாயில் இரும்பு தவாயில் வந்து செஞ்சு சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் வந்து ஐரன் சத்து கிடைக்குது நம்மளுக்கு. நான்ஸ்டிக்கில் சாப்பிட்றத நம்ம அவாய்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக் பொருளில் நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நம்ம உடம்புக்கு கெடுதல். இரும்பு கடாயில் தான் நம்ம சப்ஜி பண்ணி சாப்பிட்ணும், இரும்பு தவாயில் நம்ம செஞ்சு சாப்பிட்ணும். அதில் வந்து நம்மளுக்கு நிறைய நன்மை தான் கிடைக்குது. அதனால் நான் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம இரும்பு தான் வச்சுன்னு இருப்போம். கடாய் இங்கிருந்து எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறேன். பார்க்கலாம் இது எப்படி நம்மளுக்கு யூஸ் ஆகுது. நான் யூஸ் பண்ணும்போது உங்ககிட்ட நான் வீடியோவில் காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு கடாய் வேணும்னாலும் இந்த மாதிரி நீங்கள் தவா வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறோம், நீங்கள் வாங்கிக்கலாம். அதை பார்த்து இந்த மாதம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு நல்ல மாதம் ஃப்ரெண்ட்ஸ், அக்டோபர் மாதம். ஏன்னா இதில் வந்து எனக்கு நிறைய கிஃப்ட் கிடச்சிருக்குது. முதல்ல ஃப்ரிட்ஜு, 2வது குக்கரு, 3வது தவா கடாய் எல்லாம். நான் வந்து ஃப்ரிட்ஜ் வீடியோவும் குக்கர் வீடியோலாம் நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் போயிட்டு லிங்க்கில் போயிட்டு பாருங்கள், எல்லா வீடியோவும் வரும். இன்னைக்கு நம்ம வீட்டில் இவ்வளோதான். நமக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த குக்கர் வீடியோவும் ஃப்ரிட்ஜ் வீடியோவும் லாஸ்ட்டில் வரும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.